காரசாரமாக மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்புனாலே யாருக்கு தான் பிடிக்காது, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கொலைய வதக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு மிளகாயத்தில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே ஒரு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது கொதி வரும்பொழுது பூண்டை தட்டி போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மணம் கிடைக்குங்க. இப்போ நல்லா கொதி வரும்பொழுது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த கொதியிலே நல்லா வெந்துடுங்க மீன். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, கம கமன்னு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கம்.